இங்க பாரு அருண், இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இவங்க உன்னோட பாட்டி, அவரு உன்னோட தாத்தா. போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. நல்லா இருப்பா. நல்லா இருக்கு. என் கூட ரூமுக்கு வாங்க, அங்க நிறைய பொம்மைலாம் இருக்கு. இங்க பாரு அருண், உன் புது அப்பாவோட நீ அப்புறம் விளையாடலாம். நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. நாங்க இங்க பெரியவங்க எல்லாம் பேசணும். நான் எங்க அப்பா விட்டு தனியே போக மாட்டேன். அருண், பெரியவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. உனக்கு நான் இப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்கேனா? பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும். போ, சீக்கிரமா உன்னோட ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. நான் எங்க அப்பா விட்டு தனியே போக மாட்டேன். நான் வர்றதுக்குள்ள அவங்க போயிட்டாங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க. எங்க அப்பா கூட விளையாடணும். என்ன விடுங்க, நான் அப்பா கூட விளையாடணும். ப்ளீஸ்மா, சொன்னா கேளுங்கம்மா. அம்மா, நான் அப்பா கூட விளையாடணுமா, ப்ளீஸ்மா. அம்மா சொன்னா பேசாம வா. சரிங்க சம்பந்தி, அப்போ நாங்கள் புறப்படுறோம். மற்ற விஷயங்கள் எல்லாம் நான் ஃபோனில் பேசுகிறேன். ரொம்ப நல்லதுங்க சம்பந்தி. இந்த ஆர்த்தி என்ன இப்படி இருக்கா? எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவ பாட்டுக்கு எழுந்திருச்சு போயிட்டா. பையன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா. அந்த பாசம் நம்மளுக்கே ஆபத்தா முடிஞ்சிடக்கூடாது. ஆர்த்தி பையன் ரொம்ப சேட்டை பண்றான். கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம அவன் என்கிட்ட எப்படி பேசினான்னு பாத்தீங்கல்ல நீங்க? செல்லம் கொடுத்து அவனை கெடுத்து வச்சிருக்காங்க. உன்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு சின்ன விஷயத்தையும் பெருசாக்குறதுல ஒரு சந்தோஷம். அந்த குழந்தை அவன் வீட்டில் இருக்கான். அவன் வீட்டில் இருக்கிறவங்களோட அவன் எப்படி பழகுவானோ அப்படி பழகினான். நம்ம வீட்டுக்கு வந்தானா நம்ம வீட்டு பழக்கத்துக்கு மாற போறான். டிசிப்ளின் தானா வரப்போகுது. ஒருவேளை அந்த மாதிரி நடக்கலன்னா, அவன் மாறலன்னா? காயத்ரி, நீ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க. நீ நம்ம பையனை பத்தி மருமகளை பத்தி மட்டும் யோசி. கல்யாணம் நெருங்கிக்கிட்டு இருக்கு, தலைக்கு மேல வேலை இருக்கு. நீ என்னடான்னா தேவையில்லாம குழந்தைய பத்தி பேசிட்டு இருக்க. என்ன விஷயம் சார்? அருண் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அது எனக்கு அப்பா வந்துட்டாங்களே. நீங்க வேணா பாருங்க, நான் எல்லா ரேஸ்லயும் வின் பண்ணிடுவேன். இனிமே ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்க. சரிதானம்மா? நாங்க அப்பாவோட வீட்டுக்கு போய் ரொம்ப ஜாலியா விளையாட போறேன். பாட்டிமா, அப்பாவோட வீடு ரொம்ப பெரிய வீடு தானே? அது இருக்கட்டும், உங்க அப்பா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க தாத்தாவையும் பாட்டியையும் மறந்துடுவியா? எங்களை ஞாபகம் வச்சுப்பல்ல? மறக்க மாட்டேன் பாட்டி. நான் அப்பா வீட்டுக்கு போகணும்னு எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன். இவ்வளவு பெரிய வீடு இருக்குல்ல, பாட்டியும் தாத்தாவையும் இந்த வீட்டுக்கே கூட்டிடுவாங்கன்னு சொல்லுவேன். நாம எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கலாம். புது அப்பா ரொம்ப நல்லா வரல. நான் சொன்ன எங்க அப்பா கேட்பாங்க. ஆமா, அவர் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர். நீ எங்க போய் ரொம்ப சந்தோஷமா இருப்ப. நீ மட்டும் இல்ல, எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க.
ஒன் செகண்ட். உனக்கு நிச்சயதார்த்தம் வேண்டான்னு தான் முதல்ல அழுதுட்டு இருந்த. அப்புறம் அழுறத நிறுத்திட்டு நிச்சயதார்த்தத்துக்கு சரின்னு சொன்ன. இப்பவும் நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருச்சு. இப்ப ஏன் அழுதுட்டு இருக்க? இங்க பாரு ஆர்த்தி, உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஆர்த்தி, எனக்கு புரிஞ்சிருச்சு. உன் வருங்கால கணவர் செஞ்சதை நினைச்சு வருத்தப்படுற. ஆனா நீ கவலைப்படுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? நான் தான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன்ல, ஆம்பளைங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களால ஒரு நிமிஷம் கூட பொறுமையா இருக்க முடியாது. இல்லனா அத்தனை பேர் அங்க இருந்த உன் பக்கத்துல இருக்காருன்றதுக்காக இடுப்பு தொட்டிருப்பாரா? நல்ல யோசிங்க மேடம். நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே இவ்ளோ வேலை பண்றாருன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் உன் நிலைமை யோசிச்சு பாரு. ஆர்த்தி, இதுல ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த ராஜேஷ் தன்னோட சந்தோஷத்தை நிறைவேற்றிக்க தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்காரு. ஆனா நீ அவரை விடு, ஓ விஷயத்தை யோசி. நீ ஆரம்பத்துல இருந்தே கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தவ, ஆனா இன்னைக்கு அந்த ராஜேஷ் ஒரே ஒரு தடவை தொட்டதுக்கே உன் மனசு இந்த அளவுக்கு கலங்கிருக்கு. அதனால தானே ஆன்ட்டி வந்து சொன்ன அடுத்த நிமிஷமே சரின்னு சொல்லி நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அண்ணி ரொம்பவே நல்லவங்கல்ல, ரொம்ப சிம்பிள், டவுன் டு எர்த். ஆனா ரொம்பவே சென்சிட்டிவானவங்க, உங்களை மாதிரியே. ஆனா என்ன மாதிரியே பேச்சு. உங்களுக்கு தான் பேச்சுனாலே பிடிக்காதே. சாரிண்ணா, வாயை மூடிக்கிறேன். அதை விடுங்கண்ணா. நீங்க தனியா இருக்கும்போது என்ன பேசுனீங்க? அண்ணிக்கிட்ட நீங்க ஏதாவது சொன்னீங்களா, இல்ல அண்ணி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? எதுவும் சொல்லல. அப்ப நீங்க ஏதாவது கேட்டீங்களா? இல்ல. என்னன்னா நீங்க 15 நிமிஷம் 2 பேரும் தனியா இருந்திருக்கீங்க, ஆனா எதுவுமே பேசலையா? நானா இருந்தா 15 நிமிஷத்துல எவ்வளவோ விஷயங்கள் பேசி முடிச்சிருப்பேன். ஆனா நீங்க என்னடானா யார் கூட கடைசி வரைக்கும் வாழ போறீங்களோ அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலன்னு சொல்றீங்களேண்ணா. என்ன பிரச்சனைனே தெரியல. இன்னைக்கு அண்ணி ரொம்ப நர்வஸா இருந்தாங்க. ஆனா அவங்க அந்த மாதிரி கிடையாது, ரொம்பவே துணிச்சலானவங்க, ரொம்பவே பேசுவாங்க. உங்களுக்கு தெரியாததா, போன்ல உங்க வாயை அடைச்சவங்களாச்சே. அதாவது உங்களை கன்வின்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன். நீங்க பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்கலையே, அதனாலதான் அவங்க உங்களுக்கு கரெக்டுன்னு நினைச்சேன். என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு கொஞ்சம் ஓப்பனா பேசுறதுங்கிறது கஷ்டம் தாங்க. பாவம், அவங்க மோதிரத்தை மாட்டும் போது அவங்க கையை நடுங்கிடுச்சு. அதோட நீங்க அவங்க கிட்ட எதுவுமே பேச முயற்சி பண்ணல. உங்களை பத்தி அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்களோ தெரியலையே. Stop the car. அண்ணா, ஐ அம் ரியலி சாரிண்ணா. நான் ஏதாவது தப்பா பேசுறேன்னா வண்டியை நிறுத்துனா பிரதீப். இங்க பாரு, நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் அப்புறம் வரேன். அண்ணா நில்லுங்கண்ணா. மனசுல இருந்து பெரிய பாரமே இறங்கின மாதிரி இருக்கு சோபா. ஒரு நிமிஷம் நான் அப்படியே பதறி போயிட்டேன் தெரியுமா? எப்படியோ அந்த கடவுள் அருளால நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்ளோ நல்ல குடும்பம் கிடைச்சதை நினைச்சு எனக்கும் சந்தோஷமா இருக்கு. ஆர்த்தியையும் அருணையும் சந்தோஷமா வச்சுப்பாங்க. ஆர்த்தி கிட்ட நான் உடனடியா பேசியாக்கணும். என் மனசுல எந்த தப்பான எண்ணமும் கிடையாது. இந்த மறுமணத்தையே என்னோட குழந்தைகளுக்காக தான் நான் பண்ணிக்கிறேன். நல்ல
வேளை அவங்களோட வீட்டு நம்பர் என்கிட்ட இருக்க. ஹலோ. ஹலோ, நான் ராஜேஷ் பேசுறேன். நீங்களா? எந்த நேரத்துல? என்ன விஷயம்? நான் திடீர்னு ஃபோன் பண்ணதுனால நீங்க பதட்டப்படுறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்க டென்ஷன் ஆகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அது நான் இப்பவே ஆர்த்தியை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். உடனே. ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, வீட்டில் எங்களால சரியா பேச முடியல. கல்யாணத்துக்கான அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் அவங்க கிட்ட சில விஷயங்களை தெளிவா சொல்லிடணும்னு ஆசைப்படுறேன். இவர்கிட்ட முடியாதுன்னு எப்படி சொல்றது? ஒருவேளை இவர்கிட்ட பேசும்போது ஆர்த்தி விவாகரத்தான விஷயத்த சொல்லிட்டானா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஒரு நிமிஷம். என்னங்க, ராஜேஷ் ஆர்த்தியை பார்க்கணுங்கிறாரு. என்ன சொல்றது? எந்த நேரத்திலயா? அதெல்லாம் சரி வராது சோபா, அது நல்லதில்ல. அதோட ஆர்த்திய ஒரு வார்த்தை கூட கேட்காம எப்படி சொல்றது? நீங்க பாருங்க, அவர்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளி. ராஜேஷ், ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல அவ உங்களை பார்க்க வர்றது அவ்வளவு சரியா இருக்காது. அவர் என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறாரா? நான் அவரை போய் பார்க்க தயாரா இருக்கேன். ஆனா ஆர்த்தி, என்ன மன்னிச்சிருங்க மாமா. உண்மையை சொல்லணும்னா நானே அவரை சந்திக்கணும்னு இருந்தேன். சரிங்க ராஜேஷ், உங்களை பார்க்கறதுக்கு ஆர்த்தி வரேன்னு சொல்லிட்டா. ஆனா அவளை நான் எங்க வர சொல்றது? அட்ரஸ் சொல்லுங்க. நான் இப்ப கேஃபே டிலைட்ல இருக்கேன். அது நியூ மார்க்கெட் போற வழியில இருக்கு. சரி, நான் இத ஆர்த்தி கிட்ட சொல்லிடுறேன். ஓகே, தேங்க்யூ. ஆர்த்தி, அவரு நியூ மார்க்கெட் போற வழியில கேஃபே டிலைட் இருக்குல்ல, அங்க இருக்காரா? ஆனா ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீ மஞ்சுவை கூட்டிட்டு போ. வேண்டாம் அத்தை, நான் தனியா போறதுதான் சரி. நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. என்னால என்ன பாத்துக்க முடியும். நீங்க தைரியமா இருங்க. அருண் எழுந்திருக்காம பாத்துக்கங்க. நான் பாத்துக்கிறேன். நீ பத்திரமா போயிட்டு வந்துரு. ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. சீக்கிரம் வந்து சேர்ந்துரு. உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? இந்த ராத்திரி வேளையில அந்த ரோமியோவை நீ பார்க்க போறியா? அவன் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியும்ல. தனியா இருக்கும் போது உன்கிட்ட இப்படி எப்படி நடந்துக்கிட்டானா என்ன பண்ணுவ? அவன் மனசுல இருக்கிற தப்பான எண்ணங்களை போக்குறதுக்காக தான் நான் போறேன். நான் இந்த மறுமணத்துக்கு ஒத்துக்கிட்டது என் பையனுக்காக மட்டும்தான் சொல்ல போறேன். என் பையனோட எதிர்காலத்துக்காக மட்டும்தான். இந்த மறுமணம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒப்பந்தம். இதை தாண்டி அவர் என்கிட்ட எந்த எதிர்பார்ப்பையும் வச்சுக்க கூடாது. புயல் வேகத்துல கிளம்பி இருக்கான். இன்னைக்கு அந்த ராஜேஷோட நிலைமை என்ன ஆக போதும்? குட் ஈவினிங் சார். சொல்லுங்கள் சார், உங்களுக்கு எந்த சீட் வேணும்?
எந்த சீட்டா இருந்தாலும் ஓகே. ஓகே சார், நான் உங்களுக்கு 12ஆம் நம்பர் டேபிள் ரெடி பண்ணுறேன். அந்த டேபிள் தான் இந்த ஹோட்டல்லே மோஸ்ட் வாண்டட் டேபிள். 2 minutes சார். இட்ஸ் ஓகே. இந்த இடம் தப்பான இடம் மாதிரி தெரியுது. ஆர்த்தி இங்க வந்துட்டாங்கன்னா என்னை பத்தி தப்பா நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஹலோ. ஹலோ, நான் ராஜேஷ் பேசுறேன். நான் கேஃபே டிலைட்ல இருந்து கிளம்பிட்டேன். அதனால ஆர்த்தி அங்க வர வேண்டாம்னு சொல்லிடுங்க. ஆனா ஆர்த்தி கிளம்பி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவகிட்ட ஃபோன் வேற இல்ல. என்ன விஷயம் ராஜேஷ், ரொம்ப பதட்டமா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ். ஆர்த்தி இந்த இடத்துக்கு வரத்துக்குள்ள எப்படியாவது நான் அவங்கள தடுத்தாகணும்.